புதிய கட்சி ஒன்று உருவாயிருக்கு. ரொம்ப பயங்கர வேகமாக 3 வருஷம் தான் ஆகுது. ரொம்ப வேகமாக இருக்காங்க. அவங்க பிரச்சாரம்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் இப்போ புதுசாக ஓட்டு போட போகிறாங்க இல்லையா, இளைய தலைமுறைகள், அவங்களுடைய வாக்குலாம் வந்து செதறும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த வாக்கெல்லாம் அவருக்கு தான் போகும்னு நினைக்கிறீங்களா? அவனுங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கடைஞ்செடுத்த தற்குறிகள் கூட அந்த வார்த்தை சொல்றாங்க, மடக்கு ஊதிகள் அப்படின்ற மாதிரி எதுக்குமே தேடாதவனெல்லாம் இருக்கிறானுங்க. நேத்து மறுபடியும் வந்து 10 பேர் மயங்கி விடுவாங்க. புருஷகாக்கம் போகல, ஏன் போகலன்னு தெரியுமா? 6 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வண்டி ஓடாதுன்னு ஒரு பாட்டுக்கு வண்டியை கிளப்பி நேரம் அங்கே போயிட்டாப்புல. எங்க பனையூர் போயிட்டாரு. 6 மணிக்கு மேலே ஒரு பனையூர்ல இருந்தாதான் முடியும். இன்னைக்கெல்லாம் கீழே ஒருத்தன் பூ எரிஞ்சு மூஞ்சிலே எறிகிறான், சப்பு சப்புன்னு. ஏடா அவனு சுத்தி இருக்கானு யாரு இந்த செக்யூரிட்டி, அவனுக்கு மூஞ்சில எறிகிறானு, என் மூஞ்சில எறிகிறான், அவன் மூஞ்சில எறிகிறான்ற மாதிரி மூஞ்சில எறிகிறானு. அப்படியே மூஞ்சில எறிகிற விடுங்கடா கண்ட தூக்கி அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் இவ்வளவு பெரிய தூக்கி சொல்ல வைக்கிறான். அறிவு இருக்காடா, நீ தானே எழுதுன. யூத் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? புதிய கட்சி ஒன்று உருவாயிருக்கு. ரொம்ப பயங்கர வேகமாக 3 வருஷம் தான் ஆகுது. ரொம்ப வேகமாக இருக்காங்க. அவங்க பிரச்சாரம்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. அதுவும் ஜென்சி, இப்போ ரீசெண்டாக இருக்க ஜென்சி கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தாலே அப்படி ஒரு வைபா வராங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் வந்தது, களத்தில் இறங்குனது எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, இப்போ புதுசாக ஓட்டு போட போகிறாங்க இல்லையா இளைய தலைமுறைகள், அவங்களுடைய வாக்கெல்லாம் வந்து செதறும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த வாக்கெல்லாம் அவருக்கு தான் போகும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நான் கூட ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன், நாளைக்கு காலையில் எலெக்ஷன் வைங்களேன், 8 மணிக்கு 7 மணிக்கு பூத் ஓப்பன் பண்ணிடுவாங்க, எலெக்ஷன் வைங்களேன். இன்றைக்கி சாயங்காலம் ஒரு லிங்க் அனுப்பி, இந்த நாளை காலை நீங்கள் பூத்துக்கு செல்ல முடியவில்லை என்றால், உங்களுக்கு பூத் தூரமாக இருக்கிறது என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த லிங்கை பயன்படுத்தி இங்கே ஓட்டு செலுத்தி விடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணிடுவானு. பண்ணிவிட்டு வீட்டில் இருந்துக்குருவானு, அவ்வளோதான். அவனுங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கடைஞ்செடுத்த தற்குறிகள், அந்த வார்த்தை சொல்கிறாங்க, மடக்கு ஊதிகள் அப்படின்ற மாதிரி எதுக்குமே தேடாதவனெல்லாம் இருக்கிறானுங்க. நேற்று மறுபடியும் வந்து 10 பேர் மயங்கி விழுகிறான். மேம் வேட்பாளர் எங்கேயாவது மயங்கி விழுது பார்த்துருக்கீங்க நீங்கள்? வேட்பாளர் மயங்கி விழுகிறார் மேம். சூலூரா சுகுமார்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர்ல சூலூர்ல சுகுமார்னு ஒரு வேட்பாளர் மயங்கி விழுகிறாரு சார். அவரு மனுஷன் வெயில் சார். என்ன மேம், அப்போ உனக்கு 6 மணிக்கு மேலே வண்டி ஓட மாட்டேங்குது. இவர் கரெக்டா 12 மணிக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு. இவர் நல்லா குழு குழுன்னு கீழே ஏசியில் உட்காந்துக்கிறாரு. இல்லையா, நேற்று 3 மணிக்கு தான் சார் பிரச்சாரம் தமிழ்நாட்டில். சென்னையில மட்டும் தான் மேம், அதுவுமே 8 மணி வரை கொடுத்துருக்காங்க. இவர் 6 மணிக்கு போதும் இல்லை, வேண்டாம் என்ன முடியாதுன்னு போயிட்டாரு. வண்டி 6 மணிக்குள்ள ஓடாது மேம். அவரு டி நகர்ல வந்தாரு, வள்ளூர் கோட்டை வந்தாரு, அதுக்கப்புறம் எக்மூர்ல எல்லாம் வந்தாரு. ஆமா மேம், 8 மணி வரைக்கும் நேற்று பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. புருஷகாக்கம் போகல, ஏன் போகலன்னு தெரியுமா? 6 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வண்டி ஓடாதுன்னு ஒரு பாட்டுக்கு வண்டியை கிளப்பி நேரம் அங்கே போயிட்டாப்புல. எங்க பனையூர் போயிட்டாரு. 6 மணிக்கு மேலே ஒரு பனையூர்ல இருந்தால் தான் முடியும். அவர் ஒரு கட்டிங்கை போடணும், போட்டால் தான் அவருக்கு செட் ஆகும். அவருக்கு கட்டிங்கை போட்டு அவர் பாட்டுக்கு கொஞ்ச நாள் அப்படி மறுநாள் காலையில் 11 மணி எந்திப்பாரு. எந்திரிச்சிட்டு லைட்டாக மூஞ்சி கொஞ்சம் கழுவிட்டு தலையை சீவிட்டு கிளம்பி வருவார். அதனால அவர் அந்த 12 to 4 அதுக்கு நடுவில் எவன் செத்தானே எவன் மைக் கொடுத்தானே, எனக்கு அதான் டைம். 6 மணிக்கு மேலே பண்ண மாட்டேன். ஒரு நல்ல ஒரு வேட்பாளர், ஒரு நல்ல கட்சியோட தலைவர் என்ன பண்ணுவாங்க, காலையில் வாக்கிங் போவாங்க, பார்த்துருப்பீங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிரச்சாரம். வெயில் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை ஆயிரம் மக்களை சந்திக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வெயில் தாழ போகிற அந்த 3 மணிக்கு மேலே அப்படியே ஆரம்பிச்சு நைட்டு 9 மணி வரைக்கும் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு பிரச்சார மாடல். ஏன் அவங்களுக்கு மக்களும் கஷ்டப்படக்கூடாது, நம்மளும் கஷ்டப்படக்கூடாது, நம்ம தொண்டரும் கஷ்டப்படக்கூடாது. எதுக்கு வெயிலில் எல்லா எலெக்ஷனும் மே மாதம் தான் வரும். இது வந்து ஒரு சொல்லப்படாத ஒரு நியதி. இது சொல்லி 12 மணி பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இவர் அப்படி இல்லை, எந்திக்கிறது 12 மணி எந்திப்பாரு காலைல. ஏட்டா போட்டது இறங்கினதுக்கப்புறம் எந்திப்பாப்புல. எந்திரிச்சிட்டு அப்படியே வெளியில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்போ என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, வீட்டிலேருந்து கூட்டத்தை கூட்ட ஆரம்பிச்சிடுவார். நீங்கள் யோசிச்சுக்கோங்க மேம், ரோட் ஷோ எப்பா இவ்வளோ பெரிய கூட்டம் ஆச்சா பூச்சா அப்படின்றீங்களே. நீங்கள் காரைக்குடிக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாரு. காரைக்குடி லேட்டாக போயிட்டாரு. லேட்டாக போனதுனால அவர் என்னென்னா பிரச்சாரமே பண்ணாமல் கிளம்பி வந்துட்டாப்புல. மதுரையில் இறங்கி காரைக்குடிக்கு இவ்வளோ கூட்டம் இல்லையே, ஏன் இல்லை? நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு கூட்டத்தை காட்டுங்க. மதுரை டு காரைக்குடியில் இப்படியே வந்தாருன்னா 110 கிலோமீட்டர் ஏன் வர முடியும்? டவுசர் கிழிஞ்சிடும். அதே நேரத்தில் இப்போ கோயம்புத்தூர் டு அவினாசி போகிறாரு, திருப்பூர் போகிறாருன்னா 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டரு. அது அப்படியே அங்கேருந்து கூட்டத்தை கூட்டி 100 பேராக சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல கரெக்டாக ஒரு இந்த முச்சந்தி மாதிரி ஒரு இடத்துல இடம் வந்துடுது. அப்படிலாம் ஒரு பைபாஸ் மாதிரி ஒரு இடம் வந்துடுது. அதில் 4 அப்புறமும் கூட்டா இருக்க மாதிரி இப்படி மேலே ஏறி ஒரு ஃபோட்டோ எடுத்து பாரு, முடிஞ்சுது, 2.5 கோடி 3 கோடி ஓட்டு எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அவங்களே ஒரு சந்தோஷப்பட்டு அதுக்கு ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டுக்கிறானுங்க. போட்டுக்கிட்டு இவங்களே பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பிஜிஎம் கூட ரொம்ப
நீங்க சொல்ல நல்லா இருக்கும். என்னத்தையாவது மேம் எதையாவது கிறுக்குத்தனமா இருக்கக்கூடிய பிஜிஎம் ஒண்ணே அவர் பாடினது அதை ஏதாவது போட்டுட்டு இவனுக்கு பாட்டுக்கு அதுல ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அன்னைக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை மேம். உங்களை மாதிரி ஒரு இன்ஃபுளுசர் அப்படியே அந்த பொண்ணு என்ன பண்ணுது, நான் சின்ன வயசுலேருந்து நான் வந்து இந்த படம் பார்த்தேன், நான் பிறந்து எங்கள் அப்பா என்னை முதல்ல கூப்பிட்டு போன படம் போக்கிரி, அதுலேருந்தே என் தளபதி என்னை நேரில் பார்க்கணும்னு எனக்கு ஆசை. நான் அப்படியே உட்காந்துருக்கேன் அந்த வீடியோவில் 2 நிமிஷம் வீடியோ அப்படியே உட்காந்துருக்கேன். தளபதி நேரில் பார்க்கணும் ஆசை. அப்படிப்பட்ட தளபதி 1.5 கிலோமீட்டர் நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்காரு அப்படின்னு உடனே எனக்கு அது அப்படியே அப்படி நரம்பெல்லாம் ஒரு மாதிரி இதாகுது, அப்படியே வாபலாகவே இருக்குது, பாடி வைப் ஆகுது. நானும் சரி யாரா பார்த்துருந்தா அப்படியே உட்காந்துருக்கேன். 1.5 கிலோமீட்டர் தான் இருக்காரு, இங்கே தான் இருக்காரு தளபதி, அங்கே தான் இருக்காரு. கடைசியில் என்னால் பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது பூரா பிஜிஎம் ஓடுது. அட நீ பார்க்கலையா அப்பனா? இது மொத்தமும் கண்டென்ட். இவங்களை பொறுத்த வரைக்கும் அதை வச்சு ஒரு கண்டென்ட் கிடைக்குதான்றதா மேட்ரு. அதுக்கு ஒரு கண்டென்ட், அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு. நானும் இந்த பேக்ரவுண்ட்ல வெறியாகி இந்த பொண்ணு அவரை பார்க்கறத பார்த்துருந்தா பார்த்து நம்மளும் ஒரு மாதிரி வைபாயிருந்தோன்னு, ஆனாலும் என்னால் பார்க்க முடியல, இந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது, ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு முடிக்கிறான். நான் நினைச்சுக்கிட்டேன், என்ன கிறுக்குத்தனமா இருக்கு. அதாவது கண்டென்ட்டுக்காகன்னு அதே மாதிரி இங்க போறானுங்க, ஏதாவது ஒன்று கொடுக்குறானுங்க. கொடுக்கும்போது பின்னாலேருந்து அதை ஒருத்தர் வீடியோ எடுத்துறான். அந்த வீடியோ எடுத்த உடனே ஸ்லோ மோஷன்ல அவனை திரும்பி அழுகிறது, கத்துறது, சந்தோஷப்படுறது, இது பண்றது, வைக்கிறது, அதை பூரா காமிச்சு அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு அதுக்கு தளபதி தளபதிக்கு 2.5 கோடி ஓட்டு, தளபதிக்கு 200 தொகுதி போட்டு அந்த சினிமா வைப்ல இருந்து வெளில வரல. அவ்வளவுதான். அந்த ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு சொற்ப சந்தோஷத்தை நேரத்துல கூட நான் ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன். அதாவது அதிமுகவோட, திமுகவோட, அப்படிலாம் காங்கிரஸோட, அப்படிலாம் பாஜகவுடைய ரோட் ஷோவுக்கும் அவங்களுடைய கேம்பெயினிங்கும் டிவிகேவுடைய கேம்பெயினிங்கும் வித்தியாசம் இருக்கு. கேம்பெயினிங்கிறது எதுக்குன்னா மேம், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாகம் எண், இந்த பாகம் எண்ணில் எத்தனை ஓட்டர்ஸ் நமக்கு இருக்காங்க, எத்தனை குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தில் எத்தனை ஓட்டு, அதில் புது ஓட்டு போடக்கூடிய சாத்தியமான யாராவது நபர் இருக்காங்களா, அவங்க ஓட்டர் ஐடி கார்டு வாங்கிட்டாங்களா, அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டை வாங்கி கொடுத்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணு, அவங்கள நமக்கு எப்படியாவது ஓட்டு போட சொல்லி கையில காலில் விடு, அவங்க வீட்டுக்கு என்னத்தையாவது வாங்கி கொடு, வேலை பார்த்து அவங்க ஓட்ட விடுன்னு இதில் ஆரம்பிக்கும், தெருவில் ஆரம்பிக்கும் அந்த பிரச்சாரம். அதில் இருக்கக்கூடிய அந்த வார்டில் வேலை பார்க்குற வார்டு மெம்பரோ, அப்படின்னா அந்த பாகத்தில் வேலை பார்க்குற பாக முகவரோ எல்லாரும் சேர்ந்து தெருவா வீடா போய் வேலை பார்த்து அதிமுக இந்த பாகத்திலேருந்து இவ்வளோ ஓட்டு விழுன்னு பேர் எழுதி கொடுத்துருவோம். ரைட்டுங்களா? இதுக்கு அப்புறம் அந்த தேர்தல் வேட்பாளரோ, அப்படி இல்லைன்னா அந்த தொகுதியினுடைய வேட்பாளரோ, அப்படி இல்லைன்னா ஒரு தலைவரோ வரும்போது அது ஒரு ஜோஷ், எல்லாரும் சேர்ந்து கொடியை காமிச்சிட்டு சின்னத்தை காமிச்சு சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா வேலை முன்னாடி பண்ணது. இது வந்து ஒரு ஜாலிக்கார, எப்படின்னா எல்லாரையும் ஒரு தொண்டர்கள் ஆசுவாசப்படுத்துறதுக்காக, அதே நேரத்தில் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு காட்டுறதுக்காக, இதுக்காக இப்படி போவாங்க. ஆனா வேலை முடிஞ்சிருச்சு, ஆல்ரெடி நம்ம பார்க்க வேண்டிய வேலையை முடிச்சாச்சு. அதுல முன்ன பின்ன ஆகும், தோப்பம் ஜெயிப்போம், அது வேற கதை. இதுதான் வேலை. இவனுங்க இதைத்தான் பிரதானமா பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் கூட்டத்தோட போறது, அப்படியே ஒன்னா போறது. அது ஒன்னே தூக்கி போறான், மூஞ்சில தூக்கி போறான். அன்னைக்கெல்லாம் கீழே ஒருத்தன் பூ எரிஞ்சு மூஞ்சிலே எறிறான், சப்புன்னு. ஏடா அவனு சுத்தி இருக்கானு யாரு இந்த செக்யூரிட்டி, அவனுக்கு மூஞ்சில எறிறானு, என் மூஞ்சில எறியா, அவன் மூஞ்சில எறிகிறான்ற மாதிரி மூஞ்சில எறிகிறானு. அப்படியே மூஞ்சில எறியா விடுங்கடா, கண்ட தூக்கி அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் இவ்வளவு பெரிய தர்பூசணி கையில வச்சிருக்கான், தூக்கி உள்ள தூக்கி எறிறான். ஆனா போகும்போது தனிப்பட சாப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி எறிறான். அப்படி டக்குன்னு உள்ள என்னடா இது, ஏன்னா அவன் மேல விட்டா என்னதுக்கு அவன் தாங்க வேணாம். அதே மாதிரி போற வழியில ஏதாவது கொடுக்கறது, குடிக்கிறது, இதே சொல்லி இதுல பாதிக்கு பாதி பவன் கல்யாணம் என்ன பண்ணாலும் அதுக்கப்புறம் காலையில் சொல்லி அதை பார்த்துட்டு இன்னைக்கு இதை பண்ணா தூக்கி தோல்ல வச்சானா, எவனா ஒருத்தர் சொல்ற அப்படியே கூட்ட சொல்லி தூக்கி குழந்தைய கூட்ட வரக்கூடாது. நீ தான் எழுதியிருக்க, நீ எழுதுனே இல்லை, நீ ஒரு விஜய், நீ சொன்னது செய்யணும், நீ ஒரு தலைவர், கட்சியோட தலைவர். தாவேகா டிவிகே HQ விஜய்னு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்ல குழந்தைகள், கர்ப்பிணிகள், பெண்கள் வரக்கூடாது எழுதியிருக்கான். குழந்தைய தூக்கி சொல்ல வைக்கிறான். அறிவு இருக்காடா, நீ தானே எழுதுன, அப்புறம் நீயே தூக்கி வச்சா எவ்வளவு மதிப்பானா? நேற்று 2 வயசு இருக்கா அந்த குழந்தைய ஜீப்பு மேலே ஏறின்னு தங்கு ஒருத்தன் கூச்சிட்டு இருக்கான். அந்த குழந்தைய பிளர் பண்ணி நியூஸ்ல காட்டுறாங்க. உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட் சொல்றாங்க, சொல்லியும் கேட்க மாட்டானுங்க. அவன் சாகலாம், அவன் சாகக்கூடிய ஆள் தான், அவன் செத்துருணும். அவன் அந்த குழந்தைக்கு தெரியுமா அவன் சாக பண்ண? 9 பேர் கொண்டாங்க, 9 குழந்தையில முதுகு மிதிச்சு உடச்சு வாயை திருப்பிலாம் கொண்டானுங்க. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இப்படி முட்டாப்பயில பூராத்தி சேர்த்து வச்சுட்டு ஒரு கும்பல் ஊரை சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஆள் 6 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ண மாட்டான். பாதி தொகுதியில செலவழிச்சு ரெடியா இருக்கிறானுங்க, போனா பிரச்சாரம் ரத்துன்னு வெளில வந்துடுறான். அவங்க வேற ஆள் இல்லாம பொம்மையை தூக்கிட்டு வச்சுட்டு அன்னைக்கெல்லாம் பார்த்தா ஒரு வண்டி போயிட்டு இருக்கு, வண்டியில பொம்மை மட்டும் போயிட்டு இருக்கு. இப்போ யாரு விஜய் பொம்மை. இன்னொரு இதில் பார்த்தா ஹோலோகிராம் வச்சு ஒருத்தன், அதாவது கொஞ்சம் அறிவாளித்தனமாக பண்ணியிருக்கான்னு வைங்களேன், ஹோலோகிராம் வச்சு இவரை வச்சு பேசிட்டு போனான். அவர் வந்தாங்கன்னா அவரை வச்சு பேசுவாங்க, இல்லைன்னா இப்படி ஏதாவது வச்சு சுற்றிக்கிட்டு அவன் விசில ஊதி சுற்றிட்டு இருக்கான். அன்னைக்கெல்லாம் 8 மணிக்கு விசில் ஊதிட்டு போயிருக்கான் போல. ஒரு பொம்மலை வெளியில் குப்பத்தூரி எடுத்துட்டு வருது. இப்போ ஒருவேளை இவங்க தான் வந்துட்டாங்க, குப்பத்தூரி எடுத்துட்டு வருது, அதை ரெக்கார்ட் பண்ணி பாலிமெட்டி அவன் சும்மாவே ஃபங்க்ஷன் பண்ணுவான் விஜய் வச்சு, பாலிமெட்டியும் அதில் எடுத்து போடுறான். அதனால தற்குறி கூட்டம். நான் சொல்கிறேன் மேம், அதாவது 27 லட்சம் ஓட்டை வச்சுக்கிட்டு அதே 2006 8.5% ஓட்டு வாங்கினான்னு நினைக்கிறேன் ஐயா விஜயகாந்த் அவர், கருப்பு எம்ஜிஆர்.
அந்த 27 லட்சம்ன்றது இப்போ அந்த என்ன சொல்றது நம்ம 2006 2020 வருஷம் கிட்டத்தட்ட ஜனத்தொகை பெருக்கம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 40-45 லட்சம் ஓட்டு இந்த 8-9-10% வாங்கிட்டு விஜய் 2 தொகுதி தோத்து தெரியாதனமா எவனாவது இன்னொருத்தன் ஜெயிச்சு பவன் கல்யாணுக்கு அங்கே என்ன நடந்ததோ 2 தொகுதியில் அவர் தோத்தார், கூட இருக்க ஒருத்தன் ஜெயிச்சான். அதே மாதிரி இவருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இல்லை எல்லா தொகுதியும் தோத்தாலும் 8%-9% ஓட்டை வச்சு இந்த மடக்கு ஊதின்ற அந்த சின்னத்தை ரீட்டைன் பண்ணிட்டு இவனுங்க கடைசி வரைக்கும் மடக்கு ஊதியாவே இருக்க போறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப நன்றி சார். நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்க, தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.